ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய கதைக்களத்தை இன்னும் அடக்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரியா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இன்னும் 2 நாள் கழிச்சதும் அவன் நம்மளை பற்றியே உண்மையிலாம் இந்த வீட்டில் சொல்லிடுவான். அதுக்குள்ள அவன் கதையை நாமும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கொஞ்சம் ரவுடிங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்க ஹஸ்பண்டோட போட்டோ அனுப்பி இவ கதையை 2 நாளைக்குள்ள முடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் ரவுடிங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ரியா ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்த ரியா கிட்ட சொன்னது சூப்பர், இவ்வளவு சீக்கிரமா நீங்க இந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதும் சரி மேடம், நீங்க சொன்ன மாதிரி கச்சிதமா நாங்க வேலையை முடிச்சுட்டு இப்போ வர நீங்க பெரிய வீட்டு மருமக சொல்ல போனா எங்களால தானே இன்னைக்கு நீங்க வாழ போறீங்க, அதனால எங்களுக்கு ஏத்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் இங்க பாருங்க, அதான் நீங்க கேட்ட அளவுக்கு பணம் கொடுத்துட்டல அப்படின்னு ரியா சொல்றாங்க. என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க, நாங்க பண்ணிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கையை கால உடைக்கையில மேடம் ஒரு உயிரை எடுத்திருக்கோம், இது எவ்வளவு ரிஸ்கான வேலைன்னு தெரியுமா, சோ அதுக்கான பணம் இது போதாது மேடம், எங்களுக்கு பணம் வந்தே ஆகணும். இங்க பாருங்க, நீங்க கேட்ட அளவுக்கு அதிகமாவே பணம் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமே என்னால பணம் கொடுக்க முடியாது, சும்மா போன வைங்க அப்படின்னு சொன்னதும் ஓஹோ அப்படியாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்புறாங்க அந்த ரவுடி. அதுல பார்த்தோம்னா ரியா இப்படி கொலை செய்ய பேசினா அந்த விஷயம் இருக்கு. இதுக்கிட்ட ரியா சம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இதை வச்சு என்ன மிரட்டுறீங்களா, இங்க பாருங்க மேடம், இப்ப மட்டும் நீங்க எங்களுக்கு நாங்க கேட்கிற பணத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பா இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லா ஆதாரமும் போலீஸ்க்கும் உங்க புகுந்த வீட்டுக்கும் வரும், பரவாயில்லையா, கடைசியில நீங்க மாமியார் வீட்டுல இருக்க மாட்டீங்க, ஜெயில தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கே பணம் கிடைக்கலங்க, நானே என்னோட நகையெல்லாம் அடகு வச்சுதான் அவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுத்தா, அது உங்களுக்கு தெரியுமா, இங்க பாருங்க நீங்க எப்படி கொடுத்தீங்க, எந்த வழியில கொடுத்தீங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் இல்லை மேடம், எங்களுக்கு நாங்க கேட்கிற பணம் எங்களுக்கு வேணும். சரி, இப்ப எவ்வளவு பணம் உனக்கு வேணும், இங்க பாருங்க 1 கோடி மட்டும் கொடுத்துருங்க, நாங்க இனி உங்க வழியிலேயே வரமாட்டோம் அப்படின்னு அந்த ரவுடிங்க மிரட்டினது ரியா அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாருங்க, இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா, இது இவ்வளவு பணம் என்னால ரெடி பண்ண முடியாது பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க அதெல்லாம் தர முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் சரிமா இப்பவே நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம், போலீஸ் ஸ்டேஷன் புதிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொன்னதும் ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருமா, என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகவா இல்ல நாங்க கேட்கிற பணத்தை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டதும் சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த ரவுடியை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போனை வச்சுட்டாங்க. ஐயோ, இப்ப நம்ம பசமா மாட்டிக்கிட்டு பேசாம அவ உண்மையே சொல்லிருக்க, நம்ம ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கலாம், இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்னைக்கு நைட் ஆகுது, எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா ரியா என்ன பண்றாங்கன்னா, சரி எப்படியாச்சும் எல்லாரும் தூங்கிருப்பாங்க, வேற வழி இல்ல, இங்க இருக்கிற பணத்தை கொஞ்சத்தை சுற்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா அபிராமி அவங்க தலையணைக்கு அடியில தான் கொத்து சாவியை வச்சிருப்பாங்க. சோ அந்த சாவியை ஒரு வழியா எடுத்துடுறாங்க. அபிராமி ரூம்ல இருக்கிற அந்த கபட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா நகை பணம்னு அவ்வளவு இருக்கு. இதை பார்த்து ரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆகா, இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு தெரியாம கொஞ்சம் நகையை பணத்தை திருடிட்டு அங்கிருந்து வெளியில வராங்க. பார்த்தோம்னா தீபா கையை கட்டிட்டு மாசா நின்றுட்டு இருக்காங்க. தீபாவை பார்த்து ரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது, என்னடி பண்ணிட்டு வர அப்படின்னு கேட்டதும் உடனே ரியா முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.